ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய நல்ல நேரம், இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இதனுடன் சேர்த்து விநாயகர் வழிபாடு எப்படி செய்வது, கோவிலிற்கு எந்தெந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் நம்ம குடும்பத்திற்கு சுபிக்ஷம் ஏற்படும், இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரத்தையும் பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு அனைவரும் செய்வார்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகரை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து இந்த வழிபாட்டு முறையை செய்வாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதிக அளவுல பலன்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம செய்யக்கூடிய பூஜையை முறையாக செய்தால் கண்டிப்பாக விநாயகருடைய அருளை நம்ம பெறலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டுதலையும் விநாயகரிடம் வைத்தாலே கண்டிப்பாக அது நிறைவேற ஆரம்பிக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சில பொருட்களை நாளைக்கு வாங்கி கொடுங்க. அதற்கப்புறமா விநாயகரை எப்பொழுது வீட்டிற்கு அழைத்துட்டு வரணும், அதே மாதிரி பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் என்ன, இதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீட்டுல நீங்க விநாயகரை அழைத்து வருவதற்கு முன்பாக என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க, அதுல பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டு அடுத்தது அதுல விபூதி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த விபூதி பட்டைக்கு வச்சிருங்க. மனையில 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைத்திருங்க. நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம், முடிந்தால் சந்தனம் தெளிச்சிருங்க. மணப்பலகையை இப்படி அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த மணப்பலகையை எடுத்துட்டு போயிட்டு கடைகள்ல விநாயகரை அதுல அமர வைத்து வீட்டிற்குள்ள பத்திரமாக அழைத்து கொண்டு வர வேண்டும். முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டுல விநாயகரை எந்த அளவுக்கு வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி கோவில்ல இருக்கிற விநாயகரையும் நம்ம வழிபாடு பண்ணணும். அதனால தான் கோவிலுக்கு சில பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். விநாயகர் கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. இது நம்முடைய வழிபாட்டுல ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இதை செய்யறது மூலமாக நமக்கு செல்வ வளம் பெருகும், குடும்பத்துல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா விநாயகருக்கு பிடித்த பொருட்கள்ல ஒன்றுதான் அது அருகம்புல். எப்படி வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகருக்கு நம்ம அருகம்புல் வைத்து வழிபாடு பண்றோமோ அதே போலதான் கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகருக்கும் அருகம்புல்ல வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணணும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகள் அப்படின்றது நீங்கும். அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு பழங்களை வாங்கி கொடுக்கறதும் நமக்கு நன்மையை பயக்கும். அடுத்ததா விநாயகருக்கு தேங்காயை நீங்க வாங்கி தர்றது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனசு தெளிவாகும், மனசு அமைதியாகும். அதே மாதிரி விநாயகர் ஆலயத்துல தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இதுவும் நமக்கு ஏதாவது தீவினைகள் இருந்தால் அதையும் போகச் செய்யும். விநாயகருக்கு அலங்காரத்திற்கும் அர்ச்சனைக்கும் பூக்கள் வாங்கி கொடுக்கலாம், மாலைகள் வாங்கி கொடுக்கலாம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கும். அதாவது சில பொருட்களை வாங்கி கொடுத்தால் நல்லது. அதனால நான் சொன்ன இந்த பொருட்கள்ல உங்களுக்கு எது வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. நாளைக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு செல்வ வளம் சேரும். கொழுக்கட்டை நெய்வேத்தியமா வைத்து விநாயகர் கோவிலுக்கும் கொடுக்கலாம். இதுவும் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும். முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு விநாயகர் பெருமானை முழு மனதோட நம்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகரை வீட்டிற்குள்ள அழைத்து வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னா நல்ல நேரத்துல தான் விநாயகரை வீட்டிற்குள்ள அழைத்துட்டு வரணும். இந்த வருடம் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளை 27ஆம் தேதி புதன்கிழமை. இந்த விநாயகர் சதுர்த்தி கோலாகலமா இருக்கும். நல்ல நேரம் பார்த்து வாங்குறது ரொம்ப 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 நல்லது. பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தியை நம்ம சதுர்த்தி திதியில தான் வழிபாடு பண்ணுவோம். இந்த வருடம் 26ஆம் தேதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தினம் பிறந்து விடுகின்றது. அதாவது மதிய நேரத்திற்கு இந்த சதுர்த்தி திதி பிறக்கின்றது. 2:22 மேல 26ஆம் தேதி. இது நாளை 27ஆம் தேதி மத்தியானம் நேரம் வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க புதன்கிழமை அன்று மதிய நேரம் ஒரு 3:52 வரைக்கும் இருக்கு. விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வதற்கு விநாயகரை செவ்வாய்க்கிழமை இன்றைய தினமும் சில பேர் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சில வாங்குறதா இருந்தா எப்பொழுது வாங்கலாம் அப்படின்னா மதிய நேரத்துக்கு மேலதான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. அதனால நீங்க மாலை நேரத்துல வாங்கினீங்கன்னா நல்லது. ஒரு 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வாங்கினீங்கன்னா நல்லது. 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வாங்க போறீங்க அப்படின்னா காலையில நல்ல நேரம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கு. அப்படி இல்லைன்னா 9:15 மணிலிருந்து 10:15 மணி வரைக்கும் இருக்கு. 2 நேரங்கள் இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை நாளை சிலை வாங்குவதற்கு நல்ல நேரம் காலையில 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு.
அப்படி இல்லைன்னா 2 நேரங்கள் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும் நேரம் நன்றாக இருக்கு. இந்த நேரத்துல விநாயகரை வீட்டிற்குள்ள வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாமே நீங்க தொடங்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். இப்படி நீங்க சிலையை வாங்கும் பொழுது முக்கியமா பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக விநாயகர் வாங்க போகும் பொழுது மணப்பலகை எடுத்துட்டு போங்க. அந்த மணப்பலகையில எப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிள்ளையார் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குன்றின் மணிகள் கூடுதலாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பிள்ளையார் கண்ணு குன்றின் மணிகளில் தான் வைத்திருப்பாங்க, சிவப்பு குன்றின் மணிகளை வைத்திருப்பாங்க. அதனால அந்த கண்களை எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது தொப்பையில் ₹1 வைத்து வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் பெருமானுக்கு உரிய நெய்வேத்தியங்கள்லாம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. மோதகம் வைக்கலாம், அடுத்தது சுண்டல் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்கலாம். லட்டு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த முத்து லட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வெல்லத்தினால் செய்த இனிப்புகள் நீங்கள் விநாயகருக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க. எருக்கம் பூ மாலை, குடை அவசியம். விநாயகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வைத்து விபூதி பட்டை வைத்து வழிபாடு பண்ணுங்க. இந்த நேரத்தில் வாங்கிட்டு வாங்க. இந்த நேரம் ரொம்ப 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 நல்ல நேரம். பூஜை செய்வதற்கும் நல்ல நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் 9 மணிக்கு மேலே பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அதற்கப்புறமா நேரம் நல்லா இருக்குது, 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் பூஜை செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நாளைக்கு சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். 2 பொருட்கள் ரொம்ப 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 முக்கியம். அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து எப்படி வழிபாடு பண்ணுவது, இதை பற்றியும் நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்து பயன்பெறுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருடைய வாழ்க்கையிலும் செல்வங்கள் சேர வேண்டும். விநாயகர் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். விநாயகரை முழு மனதோடு ஓம் கம் கணபதியே நமஹா, ஓம் கம் கணபதியே நமஹா, ஓம் கம் கணபதியே நமஹா, இந்த எளிய மந்திரத்தை சொல்லி விநாயகரை கூப்பிடுங்க. உங்கள் வீட்டிற்கு ஓடோடி வந்துடுவார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.